friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். இதுல வந்து நம்ம கேரட், சேமியா, அப்புறமா கோயா எல்லாம் சேர்த்து ஒரு 3 in 1 ஸ்வீட்டா நம்ம ரெடி பண்ண போறோம். அதனால நமக்கு வந்து கேரட் அல்வா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், சேமியா கேசரி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், பால்கோவாவோட டேஸ்டும் நமக்கு கிடைக்கும். அதனால இது மூணையும் சேர்த்து ஒரு சூப்பரான காம்பினேஷன்ல ஒரு அட்டகாசமான ஸ்வீட் நம்ம ரெடி பண்ண போறோம். சோ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோயா தயார் பண்ணனும். அது பண்றது ரொம்ப ஈஸி தான். அதுக்கு வந்து ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இந்த நெய்யும் பாலும் லைட்டா சூடானதும் இதல 1/2 கப் பால் பவுடர் எடுத்துர்க்கேன். இது வந்து இனிப்பில்லாத பால் பவுடர் இருக்கும்ல அதான் எடுத்துர்க்கேன். இது வந்து 50 கிராம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்படியே இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வரும். அதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கிரம்பிளான டெக்ஸ்சர் தான் நமக்கு வேணும். அதனால இந்த மாதிரி mix பண்ணிட்டே இருக்கும்போது அப்படியே உதிர்த்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் உதிரியா இருக்கணும் நமக்கு. இது வந்து ஒரு 2 நிமிஷம் போல இருக்கட்டும். அப்பதான் வந்து எல்லாம் செட் ஆகி கரெக்ட்டா வரும். ஒருவேளை இந்த மாதிரி பால் பவுடர் யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா 2 கப் போல தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் நம்ம எப்பவும் பால் கோவா மாதிரி அத குறைய வச்சு செய்வோம்ல அந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கடையில வாங்கக்கூடிய கோயானாலும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். பாருங்க இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி உதிரியா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான் கோயா ரெடி பண்ணியாச்சு. நம்ம வீட்ல வந்து மில்க் பவுடர் இருந்துச்சுனா ரொம்ப சிம்பிளா 2 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து சேமியாவை வறுக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கப் கடையிலேயே ரோஸ்டட் சேமியான்னு கிடைக்கும்ல அது எடுத்துர்க்கேன். நம்ம வந்து வெள்ளை சேமியா வாங்கணும் அப்படினா நல்லா அந்த பொன்னிறமா வரது வரைக்கும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணனும். இது வறுக்கிறதுக்கு ஒரு panல கொஞ்சமா 1 டீஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வச்சிருக்கிற 1 கப் ரோஸ்டட் சேமியா சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயில வச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் போல நம்ம எக்ஸ்ட்ரா வறுத்து வச்சிரலாம். ஒருவேளை வெள்ளை கலர்ல இருக்கிற சேமியா எடுத்தீங்க அப்படினா நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வரது வரைக்கும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணனும். அப்பதான் வந்து உதிரியா வரும். பாருங்க இந்த மாதிரி நல்லா வறுபட்டதும் இத எடுத்து நம்ம மாத்தி வச்சிரலாம். இப்போ மறுபடியும் இதே panல 2 டேபிள்ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் இதல 1/2 கப் துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய கேரட்டை துருவி எடுத்துர்க்கேன். நமக்கு வந்து 1/2 கப் வந்துச்சு. இப்போ இத வந்து நம்ம கொஞ்சம் மிதமான தீயில வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணனும். அந்த கேரட்டோட பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணனும். இப்போ பார்த்தோம் அப்படினா கேரட் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தோம்ல சேமியா அது உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. இப்போ இதல வந்து நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். நான் இன்னைக்கு வந்து 2.5 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். 1 கப் சேமியாக்கு 2 கப் தண்ணி, அப்புறம் நம்ம கேரட்லாம் சேர்த்ததுனால இன்னொரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா. அப்படி சேர்த்துட்டு நம்ம வந்து இத வேக வைக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படினா சேமியா நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரணும். சேமியா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இப்போ இதல வந்து நம்ம சர்க்கரை சேர்த்தறலாம். நான் இன்னைக்கு வந்து 1 கப் சர்க்கரை எடுத்துர்க்கேன். நம்ம எந்த கப்ல சேமியா எடுத்தோமோ அதே கப்புக்கு 1 கப் எடுத்துர்க்கேன். கூடவே 1 சிட்டிகை உப்பு. சேர்த்ததுமே அப்படியே சர்க்கரை கரைஞ்சு கொஞ்சம் தண்ணி விடும். தண்ணியா வரும். இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வேக வைக்கும்போது அது வந்து அப்படியே கெட்டியாகும். இப்போ இதல வந்து விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கேரட் சேர்த்ததனால அதிலே ஒரு லைட்டான ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும். அந்த கலர் போதும்னா நம்ம அப்படியே விட்டுறலாம். நான் வந்து கொஞ்சம் கலர் சேர்த்திருக்கேன். அப்ப இன்னும் கொஞ்சம் கூட பிரைட்டா இருக்கும் அதுக்காக. சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்தோம் அப்படினா ஓரளவுக்கு கெட்டியா வந்திருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் அந்த சர்க்கரை பாகு இருக்கு. இந்த மாதிரி சர்க்கரை பாகு இருக்கும்போதே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல கோயா அத வந்து டைரக்டா சேர்க்காம நல்லா உதிர்த்து சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து அப்படியே mix பண்ணி வரும்போது நல்லா கரெக்ட்டா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் சர்க்கரை பாகு இருக்கும்போதே நம்ம சேர்க்கும்போது இந்த கோயாலயும் வந்து நமக்கு அந்த இனிப்பு நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சேர்க்கறோம். இந்த ஸ்டேஜ்ல சேர்க்கறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். அப்படியே அந்த எல்லாம் dry ஆகி நமக்கு வரணும். இப்போ பார்த்தோம் அப்படினா நல்ல சூப்பரா எல்லாமே ரெடியா வந்திருக்கு. இந்த மாதிரி ரொம்ப ஈரப்பதம்லாம் இல்ல, நல்லா சாஃப்ட்டா ரெடியா இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பக்கத்துல இன்னொரு குட்டி panல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கோங்க. நெய்ல வந்து நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பையும் கொஞ்சம் பாதாம் பருப்பையும் வந்து நல்லா இடிச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதா நம்ம இடிச்சு நம்ம சேர்க்கும்போது அந்த ஸ்வீட் சாப்பிடும்போது ஒரு பைட்லயும் நமக்கு வந்து நட்ஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நமக்கு எப்படி பிரெஃபரன்ஸ் இருக்கோ அது மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்துட்டோம் அப்படினா அவ்வளவுதான். ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த பால்கோவா மாதிரி நம்ம செஞ்சு சேர்த்தோம்ல அது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். கேரட் அப்புறமா வந்து அந்த சேமியா எல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். டடா! அவ்வளவுதான். நம்மளோட சூப்பரான டீலக்ஸ் ஸ்வீட் ரெடியா இருக்கு. இதுல வந்து நம்ம கேரட் வந்து 1/2 கப் சேர்த்தோம்ல அதுக்கு வந்து நமக்கு அதிகமா வேணும்னா 1 கப் கேரட் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அதனால நமக்கு வந்து ரேஷியோ எந்த மாதிரி பிடிக்குமோ அது மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா?
ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.